ஹாய் காய்ஸ், வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அவ்வளோதான்னு உங்களுக்கு எப்போவாவது தோணியிருக்கா? ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் மன அழுத்தம், செய்கிற முயற்சியெல்லாம் தோல்வி. என் தலையெழுத்து இவ்வளோதான்னு நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிற சுவரே நம்மளை நசுக்கிற மாதிரி, மூச்சே விட முடியாத மாதிரி ஒரு உணர்வு. இதுக்கு மேலே வெளிச்சத்துக்கே வழி இல்லையான்னு மனசு கேட்கும். ஆனால் ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளுங்க. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம கதையையே மாற்றி எழுதக்கூடிய 5 முக்கியமான சோதனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும். இந்த 5 சோதனைகளையும் ஒரு எதிரியாக பார்க்காம ஒரு குருவாக பார்த்தா போதும். உங்கள் தோல்வி கதை கூட ஒரு நாள் இந்த உலகமே படிக்கிற சரித்திரமாக மாறும். அது என்ன அந்த 5 சோதனைகள்? அதை எப்படி தாண்டி ஜெயிக்கிறது? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவது சோதனை, வறுமையின் பிடி நம்ம வாழ்க்கையில் வர முதல், அதே சமயம் ரொம்ப கடுமையான சோதனை வறுமை. இது வெறும் கையில் காசு இல்லைங்கிற பிரச்சனை மட்டும் இல்லை, நம்ம கனவுகளையே சந்தேகப்பட வைக்கும், நம்ம திறமை மேலேயே நம்பிக்கை இல்லாமல் செஞ்சிடும், நம்ம சுயமரியாதையே சிதைச்சிடும். காசு இல்லாதப்ப கூட இருந்த சொந்தமும் நட்பும் விலகி போகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் போது வாழ்க்கை மேலே இருந்த நம்பிக்கையே போயிடும். ஆனால் ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விதை பூமிக்கடியில் போகும்போது அது சாகிறதுக்காக போகிறதில்ல, முளைக்கிறதுக்காக தான் தயாராகுது. அந்த இருட்டும் அழுத்தமும் தான் அந்த விதையை உடச்சிக்கிட்டு இந்த பூமியை பிளந்துக்கிட்டு வெளியே வர வைக்குது. வறுமையும் அப்படித்தான். அது உங்களை அழுத்தும் போது நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த அழுத்தத்தில் நசுங்கி போயிடலாம். இல்லைன்னா அந்த அழுத்தத்தை ஒரு உந்து சக்தியாக மாற்றி முன்னை விட பல மடங்கு பலத்தோடு வெளியே வரலாம். நீங்கள் வறுமையில் இருக்கும்போது தான் உங்கள் மூளை வேகமாக வேலை செய்யும், புது வழியை தேடும், புதுசாக ஏதாவது கற்றுக்க துடிக்கும். 100 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், 1000 ரூபாய் சம்பாதிக்கிற வழியை உங்கள் மூளை உங்களுக்கு காட்டும். வறுமை உங்களுக்கு பணத்தோட அருமையை மட்டும் கற்றுக் கொடுக்காது, மனுஷங்களோட உண்மையான முகத்தையும் காட்டிடும். அது ஒரு சூப்பரான ஃபில்டர். தேவையில்லாத ஆளுங்களையும் தேவையில்லாத செலவுகளையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அதுவே எடுத்துடும். அதனால் அடுத்த தடவை வறுமை உங்களை வாட்டும்போது, ஏன் நான் மட்டும் இப்படி ஏழையாக இருக்கேன்னு கேட்காதீங்க, இந்த நிலைமையை மாற்ற நான் என்ன பண்ண போகிறேன்னு கேளுங்க. அந்த ஒரு கேள்வி தான் உங்கள் விதியை மாற்ற போகிற முதல் படி. 2வது சோதனை, தோல்வியும் நிராகரிப்பும். நீங்கள் ரொம்ப ஆசாசியாக செஞ்ச ஒரு வேலையை ஒரே நிமிஷத்தில் வேண்டாம்னு ஒருத்தர் சொல்லும்போது எப்படி இருக்கும்? நீங்கள் முழுசாக நம்பின ஒரு முயற்சி படுதோல்வி அடையும் போது வலிக்காதா? அந்த வலி வார்த்தையால் சொல்ல முடியாதது. ஒருவேளை நமக்கு தகுதி இல்லையோ, நம்ம திறமை இவ்வளோதானா, இந்த மாதிரி கேள்விகள் மனசை குடையும். தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி மாதிரியே தோணும். ஆனால் சரித்திரத்தை எடுத்து பார்த்தா பெரிய பெரிய வெற்றி கதைகள் எல்லாமே பெரிய பெரிய தோல்விகளில் இருந்து தான் பிறந்திருக்கு. ஃபீனிக்ஸ் பறவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தன்னோட கடைசி காலத்தில் தன்னைத்தானே எரித்து சாம்பலாக்கிக்கும். ஆனால் அந்த சாம்பலில் இருந்து முன்னை விட இளமையாகவும் வலிமையாகவும் மறுபடியும் உயிர்த்தலும். தோல்வியும் அந்த சாம்பல் மாதிரி தான். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தோற்கும்போது உங்கள் தலக்கணம், உங்கள் தப்பான அணுகுமுறை, உங்கள் பலவீனங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகுது. அந்த சாம்பலில் இருந்து நீங்கள் கற்றுக்கிற பாடம்தான் உங்களை ஒரு புது வலிமையான மனுஷனாக மாற்றுது. தோல்விங்கிறது வெற்றிக்கு எதிரி கிடையாது, அது வெற்றிக்கான ஒரு படி. நீங்கள் தோக்கவே இல்லைன்னா நீங்கள் புதுசாக எதையுமே முயற்சி பண்ணலைன்னு அர்த்தம். ஒருத்தர் உங்களை நிராகரிக்கிறாங்கன்னா அது உங்கள் திறமைக்கு கிடைச்ச தீர்ப்பு இல்லை, உங்கள் பாதையை சரி செய்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி. ஒரு இடத்துல நிராகரிக்கப்பட்டால் அதை விட சிறந்த ஒன்று உங்களுக்காக வேறு இடத்துல காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் தோல்வியை பார்த்து துவண்டு போயிடாதீங்க. விழுகிறது தப்பு இல்லை, விழுந்த இடத்துலையே கிடக்கிறது தான் தப்பு. எழுந்து நின்று காயத்தை தொடச்சிக்கிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, இது என்னோட முடிவு இல்லை, இது நான் கற்றுக்கிட்ட பாடம், நான் மறுபடியும் முயற்சி பண்ணுவேன், முன்னை விட பலமாக முயற்சி பண்ணுவேன்.
இது வரைக்கும் நாம் பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. எல்லாருக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா வாங்க அடுத்த சோதனைக்கு போகலாம். 3வது சோதனை, மன அழுத்தமும் தனிமையும். இது கண்ணுக்கு தெரியாத ஆனால் ரொம்ப ஆபத்தான ஒரு எதிரி. மன அழுத்தம் வறுமையையும் தோல்வியையும் கூட போராடி ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்த மன அழுத்தம் உங்களை உள்ளே இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிடும். சுற்றி 100 பேர் இருந்தாலும் யாருமே இல்லாத மாதிரி ஒரு வெறுமை. காரணமே இல்லாமல் அழுக வரும். எது மேலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது. எதிர்காலமே இருண்டு போன மாதிரி இருக்கும். இதுதான் தனிமையோட உச்சம். இதில் இருந்து எப்படி வெளியே வர்றது யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய காட்டுக்குள்ள நீங்கள் வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரே இடத்துல நின்றுடுவீங்களா? இல்லை, ஏதாவது ஒரு திசையில் நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த முதல் அடி ரொம்ப முக்கியம். மன அழுத்தமும் அப்படித்தான். அதில் இருந்து வெளியே வர நீங்கள் ஒரு சின்ன முதல் அடியை எடுத்து வைக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போகிறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்குறதா இருக்கலாம், இல்லைன்னா மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நண்பன்கிட்ட உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கிறதா இருக்கலாம். தனிமையாக உணரும்போது உங்களை இன்னும் தனிமைப்படுத்திக்காதீங்க. வெளியே வாங்க. கொஞ்ச நேரம் இயற்கையோடு செலவு பண்ணுங்க. உடற்பயிற்சி பண்ணுங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் உடம்புலையே ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குற ஹார்மோன் சுரக்கும். அதுவே உங்கள் மனசை லேசாக்கிடும். தியானம், மூச்சு பயிற்சி மாதிரி விஷயங்கள் அலைப்பாயிர உங்கள் மனசை அமைதிப்படுத்தும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்கள் மனசு பலவீனமாக இருந்தால் எந்த சோதனையும் ஜெயிக்க முடியாது. அதனால் உங்கள் மனசை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுதான் உங்கள் மிகப்பெரிய சொத்து. 4வது சோதனை, துரோகமும் ஏமாற்றமும். வாழ்க்கையிலேயே மிக கொடூரமான வழிகளில் ஒன்று, நாம் உயிருக்கு உயிராக நேசித்த முழுசாக நம்பின ஒருத்தரே நம்மளை ஏமாத்துறது. அது நட்பாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம். அந்த துரோகம் நம்ம இதயத்தில் ஒரு ஆறாத காயத்தை உண்டாக்கிடும். நம்ம நம்பிக்கை மொத்தத்தையும் சிதைச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாரையுமே சந்தேக கண்ணோட தான் பார்க்க தோணும். இந்த உலகத்தில் நல்லவங்களே இல்லையான்னு ஒரு விரக்தி வந்துடும். ஒரு கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா அதை ஒட்ட வைக்க முயற்சி பண்ணால் அது நம்ம கையை தான் கிழிக்கும். துரோகமும் அப்படி தான். நடந்ததையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தால் அது உங்களை தான் திரும்ப திரும்ப காயப்படுத்தும். இதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரே வழி மன்னிப்பு. ஆனால் அந்த மன்னிப்பு துரோகம் பண்ணினவங்களுக்காக இல்லை, அது முழுக்க முழுக்க உங்களுக்காக. அவங்கள மன்னிக்கிறதன் மூலமாக அவங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தின அந்த பாதிப்பில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகுறீங்க. அந்த வலியோட கட்டுப்பாட்டில் இருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க. மன்னிக்கிறதுனா நடந்ததை மறந்துடுறதுன்னு அர்த்தம் இல்லை. நடந்ததை ஏற்றுக்கிட்டு இனிமே இந்த வலி என் எதிர்காலத்தை பாதிக்க நான் விடமாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற உறுதிமொழி. ஒரு மோசமான அனுபவத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நல்ல மனுஷங்க எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாது. ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும். துரோகம்ங்கிற கதவு மூடும்போது சுய அன்பு, புத்திசாலித்தனம்ங்கிற கதவு திறக்குது. உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கிறீங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுங்கிற பாடத்தை அந்த அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த பாடம்தான் உங்கள் எதிர்கால பயணத்தில் உங்களை பாதுகாக்கிற கவசமாக இருக்கும். 5வது சோதனை, சுய சந்தேகம். இது வரைக்கும் நாம் பார்த்த 4 சோதனைகளுமே வெளியே இருந்து வர்றது. ஆனால் இந்த 5வது சோதனை நமக்கு உள்ளே இருந்தே வருது. இதுதான் எல்லாத்தையும் விட பயங்கரமானது. சுய சந்தேகம். நம்மால் முடியுமா? இதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இருக்கா? ஒருவேளை தோத்துட்டா எல்லாரும் சிரிப்பாங்களே. இந்த குரல் மனசுக்குள்ளே ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த குரல் நம்ம கனவுகளோட கொலைகாரன், நம்ம திறமைகளை அடைச்சி வைக்கிற ஜெயில் வார்டன். நீங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும்போது இந்த குரல் உங்கள் காலை பிடிச்சி இழுக்கும். நீங்கள் வெற்றிக்கு பக்கத்தில் போகும்போது இந்த குரல் உங்கள் தன்னம்பிக்கையை உடைக்கும். இந்த சுய சந்தேகத்தை எப்படி ஜெயிக்கிறது? உங்கள் நிழல் கூட நீங்கள் சண்டை போட முடியுமா? முடியாது. நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி நடந்தால் நிழல் தானாக உங்களுக்கு பின்னால் போயிடும். இந்த சுய சந்தேகத்தை ஜெயிக்க ஒரே வழி செயல். யோசிச்சுட்டே இருக்காதீங்க, வேலையில் இறங்குங்க. ஒவ்வொரு சின்ன வெற்றியும் அந்த சந்தேக பேயை விரட்டி அடிச்சிடும். உங்களை நம்புகிற ஆள் நீங்களாக தான் இருக்கணும். வறுமை, தோல்வி,
மன அழுத்தம், துரோகம், சுயசந்தேகம் இந்த 5 சோதனைகளும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் தாண்ட வேண்டிய மலைகள். ஆனால் இந்த சோதனைகள் உங்களை அழிக்க வரலை, உங்களை செதுக்க வருது. ஒரு சிற்பி ஒரு கரடுமுரடான கல்லை அடிக்கும்போது அந்த வலி தான் ஒரு சாதாரண கல்லை ஒரு காவியமாக மாற்றுது. இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் பழைய ஆளாக இருக்க மாட்டீங்க. உங்கள் விதியை நீங்களே செதுக்கின ஒரு சிற்பியாக நிற்பீங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தும்னு நீங்கள் நம்பினா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.